அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டுட்டு அதை நிரூபிக்க தான் வந்திருக்கோம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வெங்கடேசனை இங்க புதைச்சு அவரை தெய்வமா கும்பிடுறாங்க. ராத்திரி நேரத்துல கொலுசு சத்தம், பெண்கள் அழுகிற சத்தம் கேக்குதான். ஆனா வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்லையா. அமாவாசை நாட்கள்ல மலை மேல நெருப்பு எரியறதையும் கருப்பான உருவம் போறதையும் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையானு கண்டுபிடிக்க தமிழ் மண் சேட்டை குழு ஒரு வாரம் இங்க தங்கி ஆய்வு செய்ய போகுது. நீங்களும் பாருங்க. அமானுஷம் நடக்கும் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டோம். மாலை நேரம் ஆகிவிட்டது. நமக்கு பின்னால் இருக்கும் வீட்டில் தங்க அனுமதி கொடுத்துள்ளனர். மலை மீதுதான் இரவில் நெருப்பு எரிகின்றன. அதை பார்க்க ஆவலாக உள்ளேன். இரவு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு சாகச பயணமாக கேட்கவில்லை. நான் வெளியே சென்று அந்த இடத்தில் சென்று பார்த்தேன். அமைதியாக இருந்தன. நான் சரி என்று வீட்டுக்கு வந்தேன். என்னை மறுநாள் காலை நான் ஊர் மக்களிடம் எந்த ஒரு அமனுஷ சத்தமோ இல்ல உருவமோ பார்க்கவில்லை, அது பொய் என்று சொன்னேன். அப்போது அங்க இருந்த யசோதா என்ற பாட்டி, தம்பி வா, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் என சொல்ல ஆரம்பித்தார்கள். 5 வருஷத்துக்கு முன்னால், அப்போது எனக்கு வயசு 10. அப்போ இந்த இடத்தில் காடுகளாக இருந்தன. நாங்க ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம். இந்த இடத்தில் மந்திரவாதி குடும்பம் இருந்தன. அவர்கள் வாக்கு கொடுத்தாலும் சாபமிட்டாலும் அப்படியே நடக்கும். அந்த மந்திரவாதிக்கு ஒரு பேத்தி இருந்தால் ஊர் ஊராக சென்று மந்திரம் செய்து கொண்டு வரும் பொற்காசு பண்டங்களை வைத்து வாழ்ந்து வந்தனர். சென்று வர குதிரை வண்டியும் இருந்தனர். அவர்களை கண்டால் சுற்று வட்டார பகுதிகளில் வாழும் மக்கள் மனதில் தீரா பயம். ஒரு நாள் வழக்கம் போல் செய்வினை செய்ய கொல்லிமலை சென்ற போது இவர்களை பற்றி தெரியாத பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்கள் பேத்தியை கெடுத்து கொன்று விட்டனர். ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்த மந்திரவதிக்கு யார் என்று தெரியாமல் இந்த ஊருக்கு சாபம் விட்டு தானும் இறந்து விட்டனர். பிறகு 18 வருடத்திற்கு அமாவாசை 2ம் ஒரே நாள வருது. அப்போது இத்தனை வருடம் ஊரில் சத்தம், சாபம், அழுகுரல், லோடு தெரிஞ்ச ஆத்மா பல மடங்கு அகோர சக்தி கொண்டு ஆசையை தீர்த்து கொள்ள அக்ரோசமா அலையும். அப்போது ஊரை விட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் சூரிய கிரகணம் முடிஞ்சதும் மறுநாள் தான் வருவோம். அப்போது மனித உடம்பு தேவைப்படும், இல்லை என்றால் இருக்கும் ஆடு, மாடு, கோழி அனைத்தையும் இரத்த கவுக்கு கொடுத்து அழியும். நான் என்ன சொல்ல, இத்தனை வருடம் வாழ்ந்தத ஊரு விட்டு போக மனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமானுஷ்யங்களுக்கு பயந்து பல பேர் ஊரை விட்டு போயிட்டதாகவும் அந்த பாட்டி சொன்னால், தம்பி நீயும் போய்விடு. தம்பி, நேரமாகிவிட்டது. வானம் ஒரு விதமாக தெரிகின்றது. நாங்கள் கிளம்புகின்றோம். நேயும் கிளம்பிடு. பிடிவாதம் பிடிக்காத. கருமேகம் சூழ பறவைகள் அட்ட 16 வருடத்திற்கு ஒரு முறை வரும் சூரிய கிரகணம் அமாவாசை இன்று. கிராமத்தில் யாரும் இல்லை. என்னுடன் வந்த தமிழ் மண் சேட்டை குழுவினரும் நடக்கும் மர்மங்களையும் பாட்டி சொன்ன நிகழ்வுகளும் கேட்டு வில்பருத்தி ஊருக்குள் போய்விட்டனர். நான் மட்டும் தனியாக அந்த சென்றான் காட்டில் நடக்கும் மர்மங்களை பதிவு செய்ய போகிறேன். அங்கு பால் அடைந்து இருக்கும் வீட்டில்தான் மந்திரவாதி, அவர் பேத்தி நித்யா, பேயை 21 அகோரிகளை இமயமலையிலிருந்து அழைத்து வந்து 21 நாள் மலையாண்ட பூஜை செய்து அந்த வீட்டில் அடைத்து வைத்து அதன் பின்பு அங்கு யாரும் போவதில்லை. அவ்வப்போது அந்த வீட்டில் அந்த பேய் நித்யாவின் அலறல் சத்தம் மட்டும் கேட்கும் எனவும் கூறுகின்றனர். நான் வீடியோ பதிவு செய்யும் பொழுது நான் கண்ட காட்சிகள் உங்கள் பார்வைக்கு எனக்கு வியர்த்து விட்டது. நேரில் பார்த்தவுடன் கைகால் நடுக்கம் ஏற்பட்டு அங்கு இருந்து ஒடிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு நடந்தது என்னால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர. வள்ளிதா கத்தோம் சத்தம், பணஞ்சால காத்து சத்தம், திருநாயின் ஊழ சத்தம், தெரியாத ஏதோ சத்தம், உள்ளத்தாச்சி தூரத்துல புலனைக்கும் சத்தம், கட்டுத்தறியாடெல்லாம் கலைஞ்சு மொழிக்கும் சத்தம், காட்டோரையாட
பாடு சத்தம். குடுகுடுப்பக்கார சொல்லும் குரளி வித்த கதையில்ல, உலைகளை பயங்காட்டும் பூச்சாண்டி கதையில்ல, அண்ட புல்கன் அபுத்து விடும் ஆவி கதையில்ல, விக்ரமாதித்ய சொன்ன வேதாள கதையில்ல, விளக்கு தெச்சா பூதம் வரும் அல்லாவுதீன் கதையில்ல, இது தண்டட்டி கிளவி சொல்லும் தனியான கதைதானே. முடிந்து மறுநாள் மக்கள் அனைவரும் இயல்பு நிலை அடைந்தனர். நான் ஹேசோத பாட்டியை நேரில் சென்று பார்த்து நடந்ததை கூறி இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றேன். அதற்கு ஹேசோத பாட்டி வழி இருக்கு என்று என்னை கொல்லிமலை அகோரி சித்தரிடம் அழைத்துச் சென்றார். எங்களை பார்க்கும் முன் சித்தர், நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று முன்னதாகவே எனக்கு தெரியும் என்றார். இந்த அறந்ததை சொன்னோம். அதற்கு அவர், அந்த பிரேத ஆத்மாவை அழிக்க வழி உண்டு என்றார். புனித பூமியான காசி ராமேஸ்வரம் போன்ற 18 தலங்களின் தீர்த்தம் அம்மன் காலடி மண் வேண்டும் என்றார். நாங்கள் சரி என்றோம். ஆனால் அது சாதாரண மனிதர்களால் எடுத்து வந்தால் எந்தவித பலனும் இல்லை எனவும் அதற்கு மாமனிதர், அதாவது வாழ்வில் ஒருமுறை கூட பொய், சாராயம், மாமிசம், மற்றவர் பொருள் மீது ஆசை கொள்ளாத மனிதர் சென்று அதை எடுத்து வந்தால் மட்டுமே அந்த ஆத்மாவை அழிக்க முடியும் என்றார். அத்துடன் நீங்கள் தீர்த்தம் மண் எடுதுன்னு வரும்பொழுது ஆத்மாக்களின் சக்தி அந்த கிராமத்தை அழிக்க நினைக்கும். 18 வருடம் காத்திருக்கும் பேய் அப்போது பொறுமை இழந்து அழிக்க நினைக்கும். சரி என்று பாட்டியிடம் சாராயம் கறி, பொய் சொல்லாத மனிதரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கூறினேன். அதற்கு யசோதா பாட்டி, பொய், சாராயம், மற்றவர்கள் பொருளுக்கு ஆசை கொள்ளாத மனிதர் ஒருவர் இருக்கின்றார் பாட்டி. நானும் ஆவலுடன் யாரு என்றேன். பாட்டி முத்துசாமி என்றாள். சரி என்று முத்துசாமியிடம் சித்தர் கூறியதை சொன்னோம். அவர் ஊர் மக்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன் என்று முதல் தம்மான காசிக்கு சென்றார். ஆனால் அங்குதான் சித்தர் சொன்னது நினைவுக்கு வந்தது. புனித நீர் மண், அந்த தீய சக்தியை அழிக்கும் வலிமையை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்றார். அதற்கு அகோரியை அழைத்து வந்து 48 நாள் பூஜை செய்து அடுத்து வரும் அம்மாவாசை அன்று அதற்கு பிரேத ஆத்மாவை அழிக்கும் சக்தி கிடைக்கும் என்றார். அம்மாவாசை அன்று ஊருக்கு வெளியே பூஜை செய்து அனைத்து ஆத்மாக்களை ஒன்று சேர்த்து அம்மண்ணை சுத்தி தெளிக்க வேண்டும். பிறகு அந்த புனித தீர்த்தத்தை தெளித்தால் சக்தி இழந்து நின்றுவிடும். சீவன் தாண்டவம் செய்து சிவனை அழைத்து அந்த சுடத்தால் பேயை அழித்துவிடும். மோட்சம் பெற்று மேலோகம் சென்றுவிடும் மக்கள். அதற்கு சென்றான் காட்டில் வசிக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி விரதமிருந்து பஞ்சபூதங்களில் இருக்கும் அனைத்து கடவுள்களை வேண்ட வேண்டும். அப்படி வேண்டுதல் வைக்கும் பொழுது அனைத்து நல்ல சக்திகள் ஒன்று சேர்ந்து அந்த சென்றான் மலை மீது ஒரு ஒளிவட்டம் உருவாக்கும். மந்திரம் தூதி அண்டத்திலிருந்து சக்தி வாய்ந்த சூடம் வரும். அவை மலை மீது வணங்கி கிராமத்தை சுற்றி வந்து ஆக்ரோசமாக இருக்கும். அந்த சூடத்திற்கு ஆத்மாக்களை பழிவாங்கும் மோட்சம் பெற்று ஆத்மாக்கள் மேல்லோகம் சென்றுவிடும். மக்கள் சக்திகள் இடமிருந்து மோட்சம் பெற்று மறுவாழ்வு அடைந்து கிராமத்தில் இயல்பு நிலை வந்து சராசரி வாழ்வினை வாழ்ந்தனர். இந்த தீய சக்தி அளித்ததற்கு காரணமாக இருந்த கதையின் நாயகன் முத்துசாமிக்கு நன்றி தெரிவித்து கோவில் கட்டி வணங்குகின்றனர் கிராமத்து மக்கள். தமிழ் மண் சேட்டை குழுவினர் அந்த ஊரை விட்டு கடனை அடித்து காட்டேரியில் சோபா, இலவம், பஞ்சு மெத்தை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர். அவர்களிடம் வாங்கிய மெத்தையில் படுத்த சென்றான் காட்டை சேர்ந்த நபர் ஒருவருக்கு வந்த கனவுதான் இந்த குறும்படம். நன்றி, வணக்கம். ஏ. ஃபிலிம்பாய், செல்லமுத்து.